அடுத்து 25வது கேள்வியை பாருங்க. 3D ஆவர்த்தன மூலகங்கள் உருவாக்கும் சேர்வை அல்லது அயன் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டீங்க. அப்ப அதுல முதலாவது கூற்று, வண்ணமிலம் வன்காரத்துடன் VO2 தாக்கமடைவதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடு. அப்போ ஒரு குறித்த சேர்வை ஒன்று வன்காரத்தோடையும் தாக்கமடையணும், வண்ணமிலத்தோடையும் தாக்கமடையணும்னு சொன்னா அந்த சேர்வை வந்து கட்டாயம் ஈரியல்புடைய சேர்வையா ஆயிக்கணும். சரியா? ஒரு சேர்வை ஈரியல்புடையதா இருந்தா மட்டும்தான் அது அமிலத்தோடையும் தாக்கமடையும், காரத்தோடையும் தாக்கமடையும். ஒரு சேர்வை தனியா அமிலமாக இருந்துட்டு சொன்னா அது இன்னும் ஒரு அமிலத்தோட தாக்கமடையாது. உதாரணமா HCl எடுத்துட்டு சொன்னா HCl அப்படின்றது வந்து ஒரு அமிலம். அப்ப அமிலம் அப்படின்னு சொன்னா அது கட்டாயம் ஒரு மூலத்தோட தான் தாக்கமடையும். அதே மாதிரி சோடியம் ஹைட்ரோக்சைடு எடுத்துட்டு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடுன்றது வந்து ஒரு மூலம். அப்ப ஒரு மூலம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அது இன்னும் ஒரு மூலத்தோட தாக்கமடையாது, அது வந்து ஒரு அமிலத்தோட தான் தாக்கமடைய போறோம். அப்ப ஒரு அமிலத்தோடையும் தாக்கமடையணும், மூலத்தோடையும் தாக்கமடையணும் அப்படின்னு சொன்னா அந்த சேர்வை கட்டாயம் அமில இயல்பையும் கொண்டிக்கணும், மூல இயல்பையும் கொண்டிக்கணும். அதாவது 2 இயல்புகளையும் வந்து கொண்டிக்கணும். அதுக்குதான் நாங்க ஸ்பெஷலா பேர் ஒன்று சொல்ற ஈரியல்புடைய சேர்வைகள் அப்படின்னு சொல்லி. அப்ப 3D மூலகங்கள் எடுத்துட்டு சொன்னா அதுல ஸ்பெஷலா வாரது என்னன்னு சொன்னா டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மெங்கனஸ். இந்த 3 சேர்வைகளுடைய சில ஆக்சைடுகள் வந்து ஈரியல்புடைய ஆக்சைடுகளாக வந்து இருக்கும். அது எப்படி பார்க்கறேன்னு சொன்னா குரோமியம் 3+, மெங்கனஸ் 4+, வெனேடியம் 4+, டைட்டானியம் 4+. இந்த மூலகங்களோட இந்த குறித்த ஒற்றையற்ற நிலைக்குரிய ஆக்சைடுகள் வந்து ஈரியல்புடைய ஆக்சைடுகளாக வந்து தொழிற்படும். உதாரணமா குரோமியத்துல +3 ஆக்சைடு. குரோமியத்துல +3 ஆக்சைடு எப்படி வர Cr2O3 சொல்லி வரும். இதான் வந்து குரோமியத்துல +3 ஆக்சைடு. அதே மாதிரி மெங்கனஸ்ல +4 ஆக்சைடு சொன்னா MnO2 சொல்லி வரும். இதான் வந்து மெங்கனஸ்ல +4 ஆக்சைடு. அதே நேரம் வெனேடியத்தை எடுத்து சொன்னா வெனேடியத்துல +4 ஆக்சைடு வந்து VO2 சொல்லி வரும். விளைச்சா? அதே மாதிரி டைட்டானியம் பக்கம் வந்து சொன்னா டைட்டானியம் +4 ஆக்சைடு சொன்னா TiO2 சொல்லி வரும். அப்ப இந்த மாதிரியான 4 ஆக்சைடுகளும் வந்து ஈரியல்புடைய ஆக்சைடுகளாக வந்து தொழிற்படும். விளைச்சா? லேசா இனம் காணிலும் டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மெங்கனஸ். குரோமியத்துக்கு மட்டும் +3, மற்ற 3 மூலகங்களுக்கும் வந்து +4. சரியா? அப்ப இந்த ஒற்றையற்ற நிலைக்குரிய இந்த குறித்த மூலகங்களோட ஆக்சைடுகள் வந்து ஈரியல்புடைய ஆக்சைடுகளாக வந்து தொழிற்படும். அப்ப இந்த VO2ன்றது வந்து ஈரியல்புடைய ஆக்சைடு இல்லையா? அப்ப உங்களோட முதலாவது கூற்றில் என்ன சொல்லிற, வண்ணமிலம் வன்காரத்துடன் VO2 தாக்கமடைவதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிற. அப்ப எதிர்பார்க்கலும் இல்லையா? ஏன் எதிர்பார்க்கலும்? இந்த VO2ன்றது வந்து ஒரு ஈரியல்புடைய ஆக்சைடு. அப்ப ஈரியல்புன்னு சொன்னா அமிலத்தோடையும் தாக்கமடையும், மூலத்தோடையும் தாக்கமடையும். உதாரணமா HCl தாக்கமடைகிற, அதே நேரம் வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடோடையும் தாக்கமடைகிற. விளைச்சா? அப்ப உங்களோட ஏ கூற்று வந்து சரி. அடுத்து பி கூற்ற பாருங்க. குரோமியம் 3+, மெங்கனஸ் 2+, Fe2+, Fe3+ அடங்கிய நீர்க்கரைசலுக்கு NH4OH சேர்க்கும் போது மிகை NH4OH-இல் கரையாத வீழ்படிவுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப இது சம்பந்தமான சமரியை நான் என்னோட ஆல்ரெடி இன்ஆர்கானிக் ரிவிஷன் கிளாஸ்லயும் சொல்லிடுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, புதிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிறதால அவங்களுக்கும் நான் சொல்லி தரேன். ஏதாவது ஒரு 3D மூலக கற்றையனுக்கு நாங்க சோடியம் ஹைட்ரோக்சைடு அல்லது NH4OH போட்டு சொன்னா, சோடியம் ஹைட்ரோக்சைடு அல்லது NH4OH போட்டு சொன்னா முதலாவது நடக்கிறது வந்து அவற்றோட ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகளாக அவை வீழ்படியும். சரியா? என்ன நிபந்தனை? 3D கற்றையன்கள் ஈக்கோணும், அதோடு சேர்ந்து இவ்விடத்துல அலுமினியம் ஈக்கோ மேலும். சரியா? Al3+ ஈக்கோ மேலும், அதோடு சேர்ந்து 3D கற்றையன்கள். சரியா? 3D கற்றையன்கள் சொன்னா ஸ்கண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மெங்கனஸ், Fe, கோபால்ட், நிக்கல், கொப்பர், ஜிங்க் அந்த மாதிரியான எல்லா சேர்வைகளையும் கற்றையன்களும் அலுமினியம் 3+க்கும் நாங்க சோடியம் ஹைட்ரோக்சைடு அல்லது இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைடு போட்டு சொன்னா முதலாவது வந்து அந்த கற்றையன்கள் வந்து ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகளாக வீழ்படிவடையும். சரியா? XOH N போடுறேன். சரியா? இந்த எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த எண் வந்து மாற்றம் அடையும். இந்த எக்ஸ்ன்றது அலுமினியம் ஆயிருந்தான்னு சொன்னா எண் வந்து 3 ஆயிக்கும். இந்த எக்ஸ்ன்றது வந்து அயனா ஆயிருந்தான்னு சொன்னா Fe ஆயிருந்தான்னு சொன்னா இந்த எண் வந்து 2 மீக்கலும் 3 மேலும். விளைஞ்சா? அப்ப முதலாவது என்ன செய்யற, சோடியம் ஹைட்ரோக்சைடு அல்லது NH4OH போட்டு சொன்னா ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகள் உருவாகும். இந்த ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகளுக்கு
மிகை NaOH போட்டேன்னு சொன்னா சில சேர்வைகள் கரையும். சில சேர்வைகள் வந்து மிகை NaOH போட்டா கரையும். இன்னும் சில சேர்வைகள் வந்து மிகை NH4OH போட்டான்னு சொன்னா கரையும். சரியா? சில சேர்வைகள் மிகை NH4OHல கரையிற, சில சேர்வைகள் வந்து மிகை NaOHல வந்து கரையும். சரியா? அது சம்பந்தமான சில விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறேன். மிகை NaOHல கரையிறதுக்கான மூலகங்கள் எடுத்தாண்டு சொன்னா என்னென்ன ஹைட்ரோக்சைடுகள் மிகை NaOHல கரையிறன்னு சொன்னா இந்த ErF மூலகங்களோட ஹைட்ரோக்சைடுகள் மிகை NaOHல வந்து கரையும். உதாரணமா எடுத்தாண்டு சொன்னா பெரிலியம், ஜிங்க், அலுமினியம், கேலியம், SnPb, ஆர்சனிக், அந்திமணி, அடுத்த வந்து அந்திமணி, குரோமியம். இந்த மாதிரியான மூலகங்களோட ஹைட்ரோக்சைடுகள் வந்து மிகை NaOHல வந்து கரையும். அப்ப இடத்துல 3D கற்றன்கள் அப்படின்னு சொல்லியதால பெரிலியம் வராது, கேலியம் வராது, டின் வராது, அதே மாதிரி வந்து பிபி வராது, ஆர்சனிக் வராது, அந்திமணி வராது. குரோமியமும் ஜிங்கும் அலுமினியமும் மட்டும்தான் வராது. அப்ப இந்த 3 சேர்வைகளுடைய ஹைட்ரோக்சைடுகள் தான் மிகை NaOHல வந்து கரையும். அடுத்து வந்து மிகை NH4OHல கரைகிற சேர்வைகள் எடுத்துச்சுன்னா முதலாவது வந்து நிக்கல் 2+ ஹைட்ரோக்சைடு கரையும். அடுத்து வந்து கொப்பர் 2+ ஹைட்ரோக்சைடு. அடுத்து வந்து கோபால்ட் 2+, கோபால்ட் 3+, கோபால்ட் 2+, கோபால்ட் 3+, நிக்கல் 2+, கொப்பர் 2+, அப்புறம் வந்து கொப்பர் பிளஸ் Zn 2+. சரியா? இந்த கற்றயங்கள் ஹைட்ரோக்சைடுகள் வந்து மிகை NH4OHல வந்து கரையும். விளையாச்சா? தெளிவா விளைக்கோங்க. 3D கற்றயங்களுக்கு NaOH அல்லது NH4OH போட்டான்னு சொன்னா முதல்ல ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகள் உருவாகும். அதுக்கு மிகை NaOH போட்டான்னு சொன்னா இந்த மூலகங்களோட ஹைட்ரோக்சைடுகள் மாத்திரம் கரையும். அதே மாதிரி இந்த ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகளுக்கு மிகை NH4OH போட்டான்னு சொன்னா இந்த கற்றயங்களோட ஹைட்ரோக்சைடு வீழ்படிவுகள் மட்டும் கரையும். சரியா? கரைஞ்சண்டு சொன்னா அமோனியம் சிக்கல் வந்து உருவாகும். அமோனியம் சிக்கல் உருவாகும். உதாரணமா நான் நிக்கல் எடுக்கிறேனே, நிக்கல் NH3(6)2+, இந்த மாதிரியான ஒரு சிக்கல் அயன் வந்து உருவாகுது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னா ஜிங்க் ஹைட்ரோக்சைடுக்கு மிகை NaOH போட்டோம்னு சொன்னா ZnOH4(2-) உருவாகும். சரியா? இதுதான் உருவாகக்கூடிய விளைபொருட்கள். மிகை NaOH போட்டோம்னு சொன்னா இந்த மாதிரியான கரைசல் உருவாகும். மிகை NH4OH போட்டான்னு சொன்னா இந்த அமோனியம் சிக்கல்கள் வந்து உருவாகும். இதுதான் வந்து இந்த 3D கற்றயங்கள கரைதிறன் சம்பந்தமான சின்ன ஒரு சமரி. சரியா? தெளிவா விளைக்கோங்க. முதலாவது படியில NaOH போட்டாலும் பரவாயில்ல, NH4OH போட்டாலும் பரவாயில்ல, முதல்ல என்ன நடக்கிற அது வந்து வீழ்படி ஆகுற. வீழ்படி அடைஞ்சதுக்கு பிறகு நாங்க என்ன சேர்வையை போட்டுறோம் அதுக்கேற்ற மாதிரி கரைரா இல்லையான்றது வந்து தீர்மானிக்கப்படும். மிகை NaOH போட்டோன்னு சொன்னா 3 சேர்வைகள் மட்டும்தான் கரையிற. மிகை NH4OH போட்டோன்னு சொன்னா இந்த கற்றயங்களோட ஹைட்ரோக்சைடுகள் வந்து அமோனியம் சிக்கல்களாக வந்து கரையும். இல்லைச்சா? இதுதான் வந்து சமரி. அப்போ கூட பி கூட்டுல வந்து குரோமியம் 3+, மெங்கடஸ் 2+, Fe2+, Fe3+ அடங்கிய கரைசலுக்கு NH4OH சேர்க்கும் போது முதல்ல என்ன நடக்கிற வீழ்படிவு வார. இந்த வீழ்படிவு வந்து மிகை NH4OHல் கரையிறல அப்படின்னு சொல்லிடு. சரிதானே? அந்த வீழ்படிவுகள் மிகை NH4OHல கரையிறல. என்னென்ன சேர்வைகள் கரையிற? இந்த கற்றயங்கள் ஹைட்ரோக்சைடுகள் மட்டும்தான் கரையும். அப்ப கூட பி கூற்று சரி. சி கூற்று பாருங்க. KMnO4, K2Cr2O7 ஆகிய இரண்டும் அமிலக்கார நிபந்தனைகளின் கீழ் ஒற்றியேற்றியாக தொழிற்படும் அப்படின்னு சொல்லிற இந்த கூற்றும் வந்து பிழை. பிழை அப்படின்னு சொன்னா KMnO4 பொறுத்த மட்டும் இந்த கூற்று சரி. இந்த KMnO4ன்றது வந்து அமில நிபந்தனையிலும் கார நிபந்தனையிலும் ஒற்றியேற்றியாக தொழிற்படும். ஆனா K2Cr2O7 வந்து அமில நிபந்தனையில மட்டும் தான் ஒற்றியேற்றியாக தொழிற்படுற. கார நிபந்தனையில வந்து இந்த K2Cr2O7 சொன்னா அதுல இருந்து வந்து டைக்ரோமேட் அயன் Cr2O7 2- தான் இரு. இந்த டைக்ரோமேட் அயன் வந்து கார நிபந்தனையில வந்து குரோமேட் அயனாக மாறும். CrO4 2- ஆக மாறும். அப்ப இவ்விடத்துல வந்து ஒற்றியேற்றியாக தொழிற்பட்டுள்ள. விளங்குதா? ஒற்றியேற்றியாக தொழிற்பட்டேன்னு சொன்னா அதோட ஒற்றியேற்றன் வந்து குறையணும். இவ்விடத்துல பாருங்க அதோட ஒற்றியேற்றன் குறையல. அப்ப அது வந்து அதுக்கு ஒற்றியேற்றியாக வந்து தொழிற்படலாம். விளைச்சா? ஒரு குறித்த சேர்வை ஒற்றியேற்றும் கருவியாக தொழிற்பட்டேன்னு சொன்னா அவரோட சேர்ற மத்த சேர்வையோட ஒற்றியேற்றன் அவர் கூட்டணும். அதே நேரம் அவரோட ஒற்றியேற்றன் குறையணும்.
ஆனா கார நிபந்தனையில K2Cr2O7 போட்டேன்னு சொன்னா அவரோட ஒற்றியேற்றன் குறையல்ல. அப்ப அவருக்கு ஒற்றியேற்றியாக தொழிற்படையிலுமா ஏலா. இவ்விடத்தில் இந்த கூற்று பிழையாகிறதுக்கான காரணம் என்ன? கேமென்ஓஃபோவை பொறுத்த மட்டும் எந்த நிபந்தனையா இருந்தாலும் ஒற்றியேற்றும் கருவியாகத்தான் தொழிற்படுறேன். ஆனா K2Cr2O7 பொறுத்த மட்டும் அமில நிபந்தனையில மட்டும்தான் ஒற்றியேற்றும் கருவியாக தொழிற்படும். கார நிபந்தனையில அது வந்து K2CrO போன்ற பதார்த்தமாக மாறும். அதாவது மஞ்சள் நிறமான கரைசல் செம்மஞ்சள் நிறமான கரைசல் மஞ்சள் கரைசலாக மாறும். ஒற்றியேற்றும் கருவியாக தொழிற்படாது. அப்ப உங்களோட சி கூற்று வந்து பிழை. டி கூற்ற பாருங்க, ஒரு சேர்வையிட IUPAC பேர் தந்திர இந்த கூற்றும் பிழை. இந்த IUPAC பேரிடு மாறி வரணும். அதாவது டை எக்வா டெட்ரா அமைன் கொப்ப2 அயனடை தந்திர தானே, அது மாறி வரணும். அதாவது டெட்ரா அமைன் டை எக்வா கொப்ப2 அயன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னா டி கூற்று சரி. அந்த பேரிட்டு அந்த ஓர்டர் மாறி வந்திருந்தால டி கூற்று பிழை. அப்ப உங்களோட 25வது முதலாவதும் அந்த ஏ கூற்றும் பி கூற்றும் மட்டும் சரின்றதால ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து வரும். 26வது கேள்வியை பாருங்க. தொடக்க வேகத்தை பரிசோதனை மூலம் பெறக்கூடிய வரைவுகளின் வடிவம் கீழே தரப்பட்டுள்ளது. உரிய வரைவை வரைவதன் மூலம் தாக்க வரிசையை தீர்மானிக்கலாம். பின்வரும் வரைவு தொடர்பான கூற்றுக்களில் எது எவை உண்மையானது அப்படின்னு கேட்டீங்க. அப்ப இவ்விடத்துல தந்தீர வரைவை பார்த்தா அந்த ஒய் அச்சில வந்து லொக் வீதம் அப்படின்னு சொல்லி தந்தீர, எக்ஸ் அச்சில வந்து லொக் செறிவோடு தந்தீர. அப்ப இது வந்து இந்த தாக்க வீதத்துக்கும் செறிவுக்கும் இடையிலான வரைவை தான் இவங்க இந்த லொக்கை வச்சு கண்டீர் இல்லையா. அப்ப நாங்க ஒவ்வொரு தாக்கங்களுக்கும் உரிய தாக்க வீத கோவைகளை வந்து முதல்ல துணிஞ்சுக்கணும். உதாரணமா வந்து ஒரு பூஜ்ஜிய வரிசை தாக்கத்தை எடுத்துட்டு சொன்னா பூஜ்ஜிய வரிசை தாக்கத்துல தாக்க வீத கோவை வந்து R(k) அப்படின்னு சொல்லி வரும். சரியா, R(k) சொல்லி வரும். தாக்கிகளோட செறிவுல வந்து இந்த தாக்க வீதம் வந்து தங்கிக்காது. அதுக்குத்தான் நாங்க பூஜ்ஜிய வரிசை தாக்கம் அப்படின்னு சொல்றோம். பூஜ்ஜிய வரிசை தாக்கம் சொன்னா அந்த தாக்க வீத கோவை எப்படி வர R(k) அப்படின்னு சொல்லி வரும். R(k) அப்படின்னு சொல்லி வர. அப்ப இதுக்கு நாங்க லொக் பெருமானம் எடுத்தான்னு சொன்னா log R log k சொல்லி வரும். log k சொல்லி வரும். சரியா, log R log k சொல்லி வரும். அப்ப உங்களோட வரைவுல பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒண்டி இருத்தானே, ஒரு கிடை லைன் ஒண்டி அந்த லைன் தான் இந்த பூஜ்ஜிய வரிசை தாக்கத்தை குறிச்சிற லைன். சரியா, அதாவது செறிவு மாறக்கொள்ள அந்த கேட பெருமானம் மாறல, அந்த தாக்க விதத்துல பெருமானம் மாறல. ஏன் மாறல என்று சொன்னா இந்த log R வந்து அந்த செறிவுல வந்து தங்கி இல்ல இல்லையா, செறிவுட லொக் பெருமானத்துல தங்கி இல்ல. இந்த log R வந்து டிரெக்டா வந்து log k வந்து சமனாயிரு. அப்ப அந்த கிராஃப பாருங்க, இந்த கிராஃப் இப்படித்தான் வந்தீரு. இது வந்து log வீதம், அந்த வீதம் தான் R என்று சொல்றது. இந்த எக்ஸ் அச்சு வந்து log செறிவுன்னு சொல்லி வர. அப்ப செறிவு மாறக்கோல அந்த log பெருமானம் வந்து மாறல. சரியா, அப்ப இந்த கோடு வந்து பூஜ்ஜிய வரிசை தாக்கத்துக்குரிய வரைவா இருக்கும். அப்ப இது பூஜ்ஜிய வரிசை தாக்கத்துக்குரிய வரைவு சொன்னா இந்த கேப் அப்படின்றது வந்து எதா ஆயிக்கணும், இந்த கேப் வந்து log k ஆயிக்கணும். விளங்குதா? அதாவது இந்த வீதம் மாறிலீடு log பெருமானமாகத்தான் இந்த வித்தியாசம் வந்து ஈக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு log k வந்து சமனாயிக்கும். விளைச்சா? அப்ப இந்த கோடு வந்து பூஜ்ஜிய வரிசை தாக்கத்துக்குரிய வரைவு. அடுத்து வந்து முதலாம் வரிசை தாக்கத்தை எடுத்தான்னு சொன்னா முதலாம் வரிசை தாக்கத்துல வீத கோவை வந்து R(k) குறித்த தாக்கிட செறிவின் முதலாம் அடுக்குன்னு சொல்லி வரும். அந்த முதலாம் அடுக்கை நாங்க போட்டுடல. அப்ப இதுதான் வந்து அந்த தாக்கு வீத கோவை. அப்ப இதுக்கான லொக் பெருமானத்தை பார்த்தான்னு சொன்னா மொத்த சமன்பாட்டையும் லொக்கால பெருக்கணும். லொக்கால பெருக்கினு சொன்னா log R log k plus 1 into log a அப்படின்னு சொல்லி வரும். என்று சொன்னா இதுல அடுக்கு ஒன்று தானே. அப்ப அடுக்கு ஒன்று சொன்னா இந்த முன்னுக்கு வர பெருமானம் வந்து உண்டாயிக்கும். அப்ப இந்த சமன்பாட்டை நாங்க திருத்தி அமைச்சான்னு சொன்னா log R 1 into log a, இந்த a என்று சொல்றது தாக்கிட செறிவு பிளஸ் log k என்று சொல்லி வரும். அப்ப இந்த சமன்பாட்டை நாங்க y mx plus c வடிவத்துக்கு எடுத்தான்னு சொன்னா இது y வர mx plus c என்று சொல்லி வரும். சரியா, அப்ப இந்த c-ன்றது வந்து log k ஆயிக்கும், x-ன்றது வந்து log a, அதாவது தாக்கி சார்பான அந்த செறிவுட log. அப்ப இந்த ஒன்றுன்றது வந்து படித்திறன் ஆயிக்கும். சரியா, அப்ப இந்த தாக்கத்துக்கு ஒரு படித்திறன் ஒன்று
இந்த கோவைக்கு ஒரு படித்திறன் உண்டு. அப்ப அந்த படித்திறன் பெருமானம் ஒன்று சொல்லி வரும். அப்ப இது வந்து முதலாம் வரிசை தாக்கமா இருக்கும். சரியா? அப்ப ரெண்டாம் வரிசை தாக்கம், மூணாம் வரிசை தாக்கம் அப்படின்ட்டு போகக்குள்ளே இந்த அடுக்கு தான் மாற போற. சரியா? இந்த ரெண்டாம் வரிசை தாக்கம் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஒன்றுக்கு பதிலா 2 வரும். சரியா? அப்ப இங்க 2 வந்துச்சுன்னா என்ன மாற போற? இந்த ஒன்றுன்ற இடத்துக்கு பதிலா 2 வரும். அதாவது அந்த படித்திறன் தான் மாற போற. சரியா? தாக்க வரிசை கூட கூட படித்திறன் மாறும். இதுல வரிசை வந்து 3 ஆயிருந்துச்சுன்னா இந்த லொக் ஏக்கு முன்னுக்கு வர பெருமானம் 3 ஆயிருக்கும். அந்த படித்திறன் வந்து கூடிக்கொண்டு போகும். விளைச்சா? அப்ப இது முதலாம் வரிசை தாக்கத்தோட வலையா என்னன்னு சொன்னா ரெண்டாம் வரிசை தாக்கத்துக்குரிய வலை அதை விட கூடிய படித்திறனுடையதா இருக்கும். மூணாம் வரிசை தாக்கம் முடிச்சுன்னா அட வலை வந்து இதை விட படித்திறன் கூடின ஒரு வரைஃபாக வந்து இருக்கும். விளைச்சா? படித்திறன் பூச்சை முடிச்சுன்னா அந்த வரைஃபு வந்து பூச்சை வரிசை தாக்கத்துக்குரிய வரைஃபா இருக்கும். விளைச்சா? சிம்பிளான கன்செப்ட். அப்ப தெளிவா விளைக்கணும். இது முதலாவது என்று சொன்னா இது ரெண்டாவது, இது ரெண்டாவது என்று சொன்னா இது மூணாவது. அதே நேரம் இது ரெண்டாம் வரிசை தாக்கத்துக்குரிய வரைஃபு சொன்னா இது வந்து முதலாவதாக மாறலாம். என்று சொன்னா அந்த முதலாம் வரிசை தாக்கத்துக்கும் ரெண்டாம் வரிசை தாக்கத்திலையும் படித்திறன் வந்து வித்தியாசம். படித்திறன் கூடியது வந்து ரெண்டாம் வரிசை தாக்கத்துல. விளைச்சா? அப்ப இது ரெண்டாம் வரிசை தாக்கத்துக்கு உரிய வலையா இருந்தேன்னு சொன்னா இது மூணாம் வரிசை தாக்கமா தான் இருக்கணும். இது 3ன்னு சொன்னா இது 4. விளைச்சா? அப்படி கூடிக்கொண்டுதான் போறேன். உதாரணமா இது மூணாம் வரிசை தாக்கம் அப்படி சொன்னா மேல் இருக்கிறது வந்து அதை விட வரிசை கூடினதான் இருக்கும். அதாவது 4ஆம் வரிசையா இருக்கும். சிம்பிளான கன்செப்ட். படித்திறன் கூடுற திசையில வரிசை வந்து கூட்டிக்கொண்டு போகும். அப்ப உட கூற்றுக்களை பாருங்க. சி கோடு முதலாம் வரிசை தாக்கத்துக்குரியது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப சி கோடுன்னு சொல்றது இது, இது சி, இது பி, இது ஏ இல்லையா? உட வரைஃபில் அப்படித்தான் தந்தீர. இது ஏ கோடு, இது பி கோடு, இது சி கோடு. இந்த கோடு இல்ல, இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக அந்த கோடையும் எக்ஸ்ட்ராவா வரைஞ்சிடுறேன். இது சி கோடு வந்து முதலாம் வரிசை தாக்கம் அப்படின்னு சொல்லிடு. அப்ப இது முதலாம் வரிசை தாக்கமா இருந்தேன்னு சொன்னா அதுக்கு கீழ் இருந்து கட்டாயம் பூச்சிய வரிசை தாக்கமா இருக்கணும். ஆனா அப்படி வரையலுமா? ஏலா. ஏன்னு சொன்னா இது முதலாம் வரிசை தாக்கமா இருந்தேன்னு சொன்னா இது அதை விட வரிசை குறைஞ்ச தாக்கமா இருக்கும். அப்ப இது பூச்சியம் சொன்னா இது -1 இல்ல. எங்களுக்கு -1 வரிசை தாக்கம் ஒன்று இல்ல. பூஜ்ஜியம் 1 2 3 அப்படித்தான் போறேன். அப்ப இது 1 இருந்தேன்னு சொன்னா இது பூச்சியமா இருக்கும். இது பூச்சிய வரிசை தாக்கத்துக்குரிய வரைஃபா இல்ல. அதனால இந்த சி வரைஃபுன்றது வந்து முதலாம் வரிசை தாக்கத்துக்குரிய வரைஃபா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப உட ஏ கூற்று பிழை. பி கூற்ற பாருங்க. எக்ஸின் பெருமானத்தின் மூலம் வீத மாறிலி கேயை கணிக்கலாம். சரிதானே? அவங்க எக்ஸின் காட்டிறது வந்து இந்த கெப்ப. சரியா? அப்ப இந்த கெப்பை பயன்படுத்தி கேட பெருமானத்தை துணியலும். இந்த கெப்புன்றது வந்து இந்த கேட லொக் பெருமானம் தான். அப்ப இந்த கேட லொக் பெருமானம் தெரியும் என்று சொன்னா எங்களுக்கு ஆன்டிலோக்க வச்சு கேட பெருமானத்தை வந்து கண்டுபிடிச்சிடணும். விளைச்சா? அப்ப பி கூற்று சரி. சி கூற்ற பாருங்க. ஏ கோடு முதலாம் வரிசை தாக்கத்துக்குரியது என்று சொல்லிடுறேன். அதாவது இந்த கிடைக்கோடு முதலாம் வரிசை தாக்கத்துக்குரியதான் இல்லையா? இல்லையா? முதலாம் வரிசை தாக்கம் என்று சொன்னா ஒரு படித்திறன் ஒன்று வரணும். படித்திறன் வாரன்னு சொன்னா கிடைக்கோடா வாரத்துக்கு சான்ஸே இல்லை. விளங்குதா? படித்திறன் வரணும்னு சொன்னா இந்த tan தீட்டா வந்து ஒன்றாயிக்கும். tan தீட்டா ஒன்று சொன்னா தீட்டா வந்து 45,000. விளங்குதா? தீட்டா வந்து 45,000. அப்ப இந்த கிடைக்கோடுன்றது வந்து 45 பாகை சாய்வில் இருக்கும். நம்மளோட சி கூற்று பிள்ளை. அடுத்து டி கூற்ற பாருங்க. பி கோடு பூச்சிய வரிசை தாக்கத்துக்குரியது அப்படின்னு சொல்லிடுற அந்த கூற்றும் பிள்ளை இல்லையா? ஏ கோடு தான் பூச்சிய வரிசை தாக்கத்துக்குரியது. இது மாறாது. இந்த ஏ கோடு பூச்சிய வரிசை தாக்கத்துக்குரியதுன்றது மாறாது. ஆனா இதுகள் மாறிடும். உதாரணமா இது முதலாம் வரிசை தாக்கம் என்று சொன்னா இது ரெண்டாம் வரிசை தாக்கம். இது ரெண்டாம் வரிசை தாக்கத்துக்குரியது என்று சொன்னா இது மூணாம் வரிசை தாக்கத்துக்குரியது. இது 4ஆம் வரிசை தாக்கம் என்று சொன்னா இது 5ஆம் வரிசை தாக்கம். விளைச்சா? அந்த அது மாறிலும் இந்த கோடுகள் மாறிலும். ஆனா இந்த கிடைக்கோடு பூச்சிய வரிசை தாக்கம் என்றது எப்போதும் மாறாது. சரியா? அப்ப 26வதுல பி கூற்று மட்டும் சரின்றதால 5th ஆன்சர் வரும். தெளிவா விளைக்கோங்க. லொக்க வச்சு செய்யற சின்னொரு சுருக்கொண்டு தான் இது. லொக் பெருமானம் அந்த லொக்க வச்சு செய்யற கணித்தல்கள் தெரியும் அப்படின்னு சொன்னா 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்குரிய பேசிக் தெரியும் என்று சொன்னா இதெல்லாம் லேசா விளங்கிடும். அப்ப இந்த கணிப்பு விளங்கலன்னு சொன்னா நீங்க எங்க பிளவுட்டீர? ஓலெவல் பகுதியில பிளவுட்டீர. ஓலெவல்ல படிச்ச கூட இந்த லொக் பெருமானங்கள் அதுகளை போட்ட இடத்துல நீங்க பிளவுட்டின்னு சொன்னா இந்த கணித்தல் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லாதாக்களுக்கு இது லேசி. சரியா? அப்ப 26வதுக்கு 5வது ஆன்சர் வரும். 27வது கேள்வியை பாருங்க. ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான கேள்வி. சரியா?
அடுத்து வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த ஏபிசிடி கூற்றுக்கள்ல சில மாணவர்கள் எப்படி பிழை எடுக்கிறான்னு சொன்னா, பொய்யானது என்று கேட்கிற இடத்துக்கு சரியான தடிச்சுட்டு வர. உதாரணமா அவங்களோட ஏ கூற்று, பி கூற்று, சி கூற்று, டி கூற்றுன்னு இருத்தானே. இவ்விடத்துல வந்து ஏயும் டியும் பிழைன்னு சொன்னா பியும் சியும் கட்டாயம் சரியாத்தானே இருக்கும். ஏ டி பிழைன்னு சொன்னா பியும் சியும் சரி. உங்களோட கேள்வியில வந்து பிழையானது எதுன்னு கேட்டான்னு சொன்னா நீங்க என்ன போடணும்? ஏயும் டியும் தான் பிழை, அதனால ஃபோர்த் ஆன்சர் போடணும். ஆனா சில மாணவர்கள் என்ன செஞ்சுட்டு வரான்னு சொன்னா அந்த டைட்டிலை வாசிச்சிடல. பொய்யானது கேட்டீரா, உண்மையானது கேட்டீரா, அதை வாசிச்சிடல. கூற்றுக்களை வாசிச்சுட்டு டிஃபால்ட்டா அவங்க விளங்கி கொள்ற இவங்க உண்மையானதை தான் கேட்டிக்கணும் அப்படின்ட்டு விளங்கி கொண்டு இந்த பியும் சியும் சரின்றதால செகண்ட் ஆன்சர் அடிச்சுட்டு வரேன். ஆனா உண்மையில உங்களோட கேள்வியில வந்து பொய்யானது தான் கேட்டிக்கும். சரியா? இப்படியான சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க வந்து இந்த ஏபிசிடி கூற்றுக்கள்ல பிழையாகிறதுக்கு வாய்ப்பீர. கட்டாயம் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொய்யானது அப்படின்னு கேட்டான்னு சொன்னா கட்டாயம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல அதை போல்ட் பண்ணியே தாருண்டு. என் டியூட்ல அப்படி தந்து இல்ல. உங்களோட எக்ஸாம் பேப்பர் ஃபைனல் பேப்பர்ல உண்மையானதுன்னு சொன்னா போல்ட் பண்றல. அப்படி இல்லாம பொய்யானது அல்லது பொய்யானவை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் போல்ட் பண்ணி தாருண்டு. அந்த போல்ட் பண்றத கூட சில ஆக்களே வாசிச்சலாம். அப்படி போல்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதை கொஞ்சம் வித்தியாசமா காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் போல்ட் பண்ணி காட்டுறேன். சில ஆக்கள் அதை வித்தியாசமா காட்டுறது கூட விளங்குறல. பொய்யானதுன்னு கேட்கிற இடத்துல சரியான தடிச்சுட்டு வரும். இனி எப்படி உங்களோட மார்க்ஸ் வரும்? அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் உன்னிப்பா இக்க பாருங்க. அப்ப நாங்க கூற்றுக்களே வரோம். கார்பனில் கார்பன் அணுவுடன் இணைக்கப்பட்ட எட்கல் கூட்டங்களின் எண்ணிக்கைக்கேற்ப எட்கோல்கள் பாகுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப இடத்துல புதிய பதம் ஒன்று தந்தீரு தானே, கார்பினோல் கார்பன் அப்படின்னு சொல்லி தந்தீரு. சரியா? அப்ப கார்பினோல் கார்பன் அப்படின்னு சொன்னா என்னன்னு நாங்க பார்த்து கொண்டு வரோம். அதுக்கு முன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கார்பனேல் கார்பன் என்னன்னு தெரியும். கார்பனேல் கார்பன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே. அந்த ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன் எடுத்தோன்னு சொன்னா இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட இணைஞ்சிற கார்பனுக்கு நாங்க கார்பனைல் கார்பன் அப்படின்னு சொல்றேன். கார்பனைல் அப்படின்னு சொல்லி வரும். கார்பனைல் கார்பன் அப்படின்னு சொல்லி வர. இவ்விடத்துல வந்து கார்பனைல் அப்படின்னு வர. ஆனா உங்களோட கேள்வியில் என்ன தந்தீர? கார்பனோல் கார்பன் அப்படின்னு தந்தீர. கார்பன் ஓல் அப்படின்னு சொன்னா அந்த ஓல்ன்ற வார்த்தை எங்க வார? ஆல்கஹால்ல வார. அப்ப ஆல்கஹால் அப்படின்னு வாரன்னு சொன்னா இந்த கார்பினோல் கார்பன் எதா ஈக்கணும்? OH கூட்டத்தோட இணைந்த கார்பனா வந்து ஈக்கணும். கார்பினைல் கார்பன் சொன்னா இந்த டபுள் பாண்டோட இணைஞ்சிற கார்பன். கார்பினோல் கார்பன் சொன்னா அந்த ஓல் அப்படின்ற எழுத்து வந்து பொதுவாக எங்க வார? எத்தனோல், மெத்தனோல், அதாவது ஆல்கஹால்களோட சம்பந்தமான ஒரு பதம். அப்ப கார்பினோல் கார்பன் சொன்னா அந்த கார்பன் எந்த கார்பன் ஆயிக்கணும்? OH கூட்டத்தோடு இணைந்த கார்பனா ஈக்கணும். லேசான விஷயம். OH கூட்டத்தோட இணைந்த கார்பனா ஈக்கணும். அப்ப இவ்விடத்துல என்ன சொல்ல வரவங்க? கார்பினோல் கார்பன் அணுவுக்கு இணைக்கப்பட்ட அட்கைல் கூட்டங்களின் எண்ணிக்கைக்கேற்ப அட்கோல்கள் பாகுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிற இந்த கூற்று வந்து பிழை. சரியா? ஏன் பிழை அப்படின்னு சொன்னா ஆல்கோஹால்கள் பாகுபடுத்தப்படுறது அட்கைல் கூட்டங்களை வச்சு அல்ல, மாறாக இந்த கார்பினோல் கார்பனோட இணைஞ்சிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கைக்கேற்பதான் ஆல்கோஹால்கள் வந்து பாகுபடுத்தப்படுறது. உதாரணமா இந்த கார்பினோல் கார்பனோட ஒரு ஐதரசன் ஈந்தன்னு சொன்னா, ஒரு ஐதரசன் இல்ல 2 ஐதரசன் ஈந்தன்னு சொன்னா ஒரு 6 கூட்டம் வந்து ஈக்கும். சரியா? 2 ஐதரசன் ஈந்தன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கார்பனோட கட்டாயம் 4 பிணைப்பு ஈக்கணும். ஒரு பிணைப்பு OH பிணைத்தாச்சு, 2 பிணைப்பு ஐதரசனை பிணைத்தான்னு சொன்னா ஒரு பிணைப்பு எதுக்கு ஈக்கணும்? அட்கைல் கூட்டங்களே தான் ஈக்கணும். அப்போ ஒரே அட்கைல் கூட்டம் 2 ஐதரசன் ஈந்தன்னு சொன்னா அதோட பேர் வந்து முதல் ஆல்கஹால் சொல்லி வரும். அப்ப இந்த சேர்வைக்கு பேர் எப்படி வார? இந்த கார்பனோல் கார்பனோட இணைஞ்சிற ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கையை வச்சுதான் இதுல பேரை வந்து நாங்க குறிப்பிடுறோம். நாங்க லேசிக்கு எட்கல் கூட்டங்களை வச்சு பாக்குறோம். ஆனா எங்கட சிலபஸை பொறுத்த மட்டும் எப்படி பார்க்கணும் சொல்லிடுறேன். ஐதரசன் அணுக்களை வச்சுதான் அதோட பேரிட்ட நாங்க கொடுக்கணும் அப்படின்னு இவங்க செல்ல வர. சரியா? உங்களோட ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சான்னு சொன்னா இது தெளிவா விளங்கும். அப்ப கார்பினோல் கார்பனோட 2 ஐதரசன் ஈந்தன்னு அதோட பேர் என்ன? எப்படி வார? முதல் ஆல்கஹால் சொல்லி வரும். அப்ப இது 2 ஐதரசன் தானே. ஒரு ஐதரசன் வந்து சொன்னா 2 அட்கைல் கூட்டம் வரும். அப்ப இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்ற? வலி ஆல்கஹால் சொல்ற அல்லது துணை ஆல்கஹால் சொல்ற. அதே நேரம் கார்பினோல் கார்பனோட ஐதரசன் அணுக்கள் இணைக்கப்படல் சொன்னா 3 6 கூட்டங்கள் வரும், அதாவது 3 அட்கைல் கூட்டம் வரும். அப்ப நாங்க பேர் சொல்ற புடை ஆல்கஹால் சொல்லி. சரியா? அப்ப இந்த ஆல்கஹால்கள் எப்படி பாகுபடுத்தப்படுற? கார்பினோல் கார்பனோட இணைஞ்சிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை வச்சுதான் அந்த ஆல்கஹாலை நாங்க பாகுபடுத்துற, அட்கைல் கூட்டங்களை வச்சு அல்ல.
உங்களோட முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது கூற்றை பாருங்க, அல்கோஹால்கள் HCl-உடன் லொய் அமிலங்கள் அல்லது அமிலங்கள் முன்னிலையில் மாத்திரம் தாக்கமடையும் அப்படின்னு சொல்லிற இந்த கூற்று வந்து சரி. உதாரணமா ஆல்கஹாலுக்கும் Cl2 ஐதான் HCl-க்கும் இடையிலான தாக்கம். அந்த இடத்துல பாருங்க, ஆல்கஹால் வந்து HCl-ஓட தாக்கம் அடைகிற, ஆனா இது முன்னிலையில ஒரு Cl2 முன்னிலையில தான் தாக்கம் அடைகிற, அதாவது ஒரு லொய் அமிலம் முன்னிலையில தான் இந்த ஆல்கஹால் வந்து HCl-ஓட தாக்கம் அடைகிற. விளைச்சா? இதுதான் வந்து விஷயம். அதே மாதிரி வந்து விளைச்சா Cl2 போன்ற லொய் அமிலங்கள் முன்னிலையில மட்டும்தான் HCl-ஓட ஆல்கஹால் வந்து தாக்கம் அடைகிற. அவங்களோட பி கூற்று வந்து சரி. இதெல்லாம் ரிசோர்ஸ் புக்ல பாயிண்ட்ஸ் தான். அந்த ஆல்கஹால் சம்பந்தமான ஒரு பகுதி ஒன்று இருக்கானே உங்களோட ரிசோர்ஸ் புக்ல, அதை வாசி பாருங்க. நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் இருக்கும். சரியா? டிரெக்டா ரிசோர்ஸ் புக்ல இருந்து புடுங்கி எடுத்து உங்களோட கேள்வியை வந்து தயாரிச்சு வச்சுக்கிறேன். சரியா? சி கூற்றை பாருங்க, ஆல்கஹால்கள் செறிந்த H2SO4 அமிலம் முன்னிலையில் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் ஏசைல் ஏற்றத்தால் எசுத்தரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிற இந்த கூற்றம் வந்து சரி. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாக்கம் தான், ஒரு ஃபேமஸான தாக்கம். ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு நாங்க செறிந்த H2SO4 முன்னிலையில ஆல்கஹால் போட்டான்னு சொன்னா அது வந்து ஒரு எசுத்தராக வந்து மாறும். உதாரணமா ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை எடுக்கிறேன்னு, CH3COOH, இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு நான் எத்தனால் போட்டான்னு சொன்னேன். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு செறிந்த H2SO4 முன்னிலையில எத்தனால் போட்டான்னு சொன்னா ஒரு எசுத்தர் வந்து உருவாகும். அந்த எசுத்தர் எப்படி உருவாகிறான்னு சொன்னா, இந்த OH கூட்டமும் இங்கிற ஐதரசனும் அகற்றப்பட்டு ஒரு எசுத்தர் வந்து உருவாகும். அப்ப உருவாகக்கூடிய எசுத்தர கட்டமைப்பு எப்படி? CH3COOC2H5 அப்படின்னு சொல்லி வரும். இந்த எச்சும் இந்த OHும் சேர்ந்து நீராக ஆற்றப்பட்டு ஒரு எசுத்தர் மூலக்கூறு உருவாக. இல்லைச்சா? கார்பாக்சிலிக் அமிலத்துக்கும் ஆல்கஹாலுக்கும் இடையில தாக்கம். அவங்களோட சி கூற்று சரி. டி கூற்ற பாருங்க, ஆல்கஹால்கள் யாவும் PCl5 உடன் தாக்கமடைந்து விளைபொருட்களில் ஒன்றாக H3PO3 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுற இந்த கூற்று வந்து பிழை. H3PO3 வாரது வந்து PCl3 உடனான தாக்கத்துல. சரியா? ஆல்கஹாலுக்கு PCl3 தாக்கமீற, PCl5 தாக்கமீற. சரியா? PCl3 தாக்கமீற, PCl5 தாக்கமீற. உதாரணமா நான் இந்த ஆல்கஹாலை ஒரு எத்தனோலா எடுத்தேன்னு சொன்னா C2H5OH தானே. அப்போ ஒரு எத்தனோலுக்கு நாங்க PCl3 போட்டேன்னு சொன்னா உருவாகக்கூடிய பிரதான விளைபொருள் மாறாது. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலும் பிரதான விளைபொருள் ஒன்று தான். அந்த பிரதான விளைபொருள் எப்படி வர? C2H5Cl என்று சொல்லி வரும். இங்கேயும் அப்படியே தான் வர, C2H5Cl அப்படித்தான் வர. பிரதான விளைபொருள் மாற்றம் இல்லை, பக்க விளைபொருள் தான் மாற போற. இந்த PCl5 அல்லது PCl3 கேட்ப உருவாகக்கூடிய பக்க விளைபொருள் மாறும். அந்த பக்க விளைபொருள் எப்படி வரன்னு சொன்னா PCl3 வந்து H3PO3 வரும், PCl5 POCl3 வந்து வரும். விளைச்சா? இந்த பக்க விளைபொருள் மட்டும் மாறுற. இன்னும் ஒரு பக்க விளைபொருள் வர, அதுதான் வந்து HCl அப்படின்னு சொல்றது. இந்த HCl-ம் மாறாது. இந்த முதலாவது பக்க விளைபொருளும் பிரதான விளைபொருளும் மாறல. இந்த நடுவுல இரண்டாவது பக்க விளைபொருளோட கட்டமைப்பு தான் மாற போறோம். PCl3 போட்டேன்னு சொன்னா H3PO3 வரும், PCl5 போட்டேன்னு சொன்னா POCl3 வரும். சின்ன வித்தியாசம். அப்போ உங்களோட டி கூற்று வந்து பிழை இல்லையா? PCl5 தாக்கம் அடைஞ்சு சொன்னா POCl3 தான் வரப்போறோம். அப்போ உங்களோட டி கூற்று பிழை. அப்போ உங்களோட 27வது ஏயும் டியும் பிழைன்றதால 4th ஆன்சர் வரும். சரியா? 4th ஆன்சர் வர இடத்துல செகண்ட் ஆன்சர் கொடுத்துட்டு வரல, பியும் சியும் சரின்னு சொல்லி அதுக்கு செகண்ட் ஆன்சர் கொடுத்துட்டு வரல. இடத்துல கேட்டிருது வந்து பிழையானது தான் கேட்டிர. அப்ப 4th ஆன்சர் தான் உங்களோட சரியான ஆன்சரா இருக்கும். 28வது வினா பாருங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான வினா உண்டு. ஒஸ்வால்ட் முறையிலான நைட்ரிக் அமில உற்பத்தியின் போது அப்படின்னு சொல்லி சில கூற்றுக்கள் வந்து தந்தீரன். சரியா? அப்ப நாங்க இந்த நைட்ரிக் அமில உற்பத்தி சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நாங்க பார்த்து கொண்டு வரோம். முதலாவது வந்து இந்த நைட்ரிக் அமில உற்பத்திக்கு நாங்க ஒரு ஸ்பெஷலான பேரோடு சொல்றேன், அதுதான் வந்து ஒஸ்வால்ட் முறை. சரியா? ஒஸ்வால்ட் முறை நைட்ரிக் அமில உற்பத்தி நாங்க இதுக்கு ஸ்பெஷலா வந்து பேரோடு சொல்றேன். சரியா? அப்ப இவ்விடத்துல என்னென்ன தாக்கங்கள் நடக்கிறன்றத நாங்க முதல்ல பார்த்து கொண்டு வரோம். இந்த ஒஸ்வால்ட் முறை HNO3 தயாரிப்புல நாங்க பயன்படுத்துற ஊக்கிய பார்த்தோம்னு சொன்னா பிளாட்டினம் ஊக்கி வந்து பயன்படுத்துறேன். சரியா? பிளாட்டினம் ஊக்கி வந்து பயன்படுத்துற. அப்ப முதலாவது தாக்கம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுறது வந்து அமோனியா வாயு வந்து தேவைப்படுற. அதாவது நாங்க
ஆல்ரெடி NH3 தயாரிப்பு படிச்சதானே. அந்த NH3 தயாரிப்பின் போது விளைவாக கிடைக்கிற அமோனியா இந்த HNO3 தயாரிப்புக்கு வந்து தேவைப்படுறது. சரியா? முதலாவது என்ன தேவை எங்களுக்கு? அமோனியா தேவை. சரியா? முதலாவது வந்து அமோனியா தேவை. NH3 தான் எங்களோட முதலாவது மூலப்பொருள். அதே நேரம் வலி தேவை. வளிமண்டலத்தில் வலி தேவை. அந்த வலியில வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கும். சரியா? அந்த ஆக்சிஜன் முதலாவது படியில இந்த அமோனியாவை வந்து ஒற்றியேற்றம் அடைய செய்யும். விளைச்சா? இப்ப முதலாவது மூலப்பொருள் என்ன? இந்த ஒசுவால்ட் முறை HNO3 தயாரிப்பிட முதலாவது மூலப்பொருள் அமோனியா வாயு. அதாவது நாங்க ஆல்ரெடி அமோனியா தயாரிப்பு படிச்சதானே, அந்த தயாரிப்பின் போது உருவாகிற அமோனியா வாயு தான் இந்த தாக்கத்துல முதலாவது மூலப்பொருள். அப்ப இந்த அமோனியா வாயுவோட நாங்க வளிமண்டலத்தில் வலியை பயன்படுத்துற அந்த வலியில ஆக்சிஜன் வாயு வைக்கும். அந்த ஆக்சிஜன் வாயு NH3யோட தாக்கம் அடைஞ்சுன்னா அமோனியா வாயு ஒற்றியேற்றப்பட்டு NO கேஸ் வந்து உருவாகிற NO கேஸ் வந்து உருவாகும். அப்ப முதலாவது தாக்கம் அமோனியா வாயு ஆக்சிஜனால ஒற்றியேற்றப்பட்டு NO கேஸ் உருவாகிறது தான் முதலாவது தாக்கம். அதே நேரம் இடத்துல நீர் மூலக்கூறு வந்து உருவாகும். அப்ப இதுதான் நடக்கக்கூடிய முதலாவது தாக்கம். விளைச்சா? இதுதான் நடக்கக்கூடிய முதலாவது தாக்கம். இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு பயன்படுத்துற ஊக்கி தான் பிளாட்டினம் ஊக்கி. பிளாட்டினம் ஊக்கி நாங்க பயன்படுத்துறேன். PT ஊக்கி பயன்படுத்துறேன். அதே நேரம் இந்த இடத்துல வந்து அமுக்கம் வந்து 1/9 ATM அமுக்கமாக வந்து காணப்படும். 1/9 ATM அமுக்கமாக வந்து காணப்படணும். சரியா? அப்ப இந்த தாக்கத்தை சமப்படுத்தி சொன்னா, சமப்படுத்தப்பட்ட தாக்கம் எப்படி வரன்னு சொன்னா 4 NH3 5 ஆக்சிஜன் 4 NO கேஸ். அதே மாதிரி வந்து இந்த நீர்ட எண்ணிக்கையா பார்த்தோன்னு சொன்னா 12 ஹைட்ரஜன் வர 12 ஹைட்ரஜன் வரன்னு சொன்னா 6 நீர் மூலக்கூறு வரும். 4 5 4 6 அப்படியாக வச்சுக்கொண்டா சரி. இது சமப்படுத்தின ஒரு டைம் அண்டு போறதானே. அதுக்கு பதிலாக நீங்க யாஃபம் வச்சுக்கோங்க 4 5 4 6 தாக்கம் அப்படின்னு யாஃபம் வச்சுக்கோங்க. லேசா யாஃபம் வச்சு கொள்ளிடும். 4 5 4 6 4 5 4 6 4 நம்பர் மாதிரி இல்லையா? 4 5 4 6 யாஃபம் வச்சுக்கொண்டா சரி. நீங்க சமப்படுத்தி நடிச்சா இது லேட் ஆகும். அதுக்கு நீங்க யாஃபம் வச்சுக்கொண்டா சரி. 4 5 4 6. அப்ப இதுதான் நடக்கக்கூடிய முதலாவது தாக்கம். ரெண்டாவது என்ன நடக்கிறேன்னு சொன்னா இங்க உருவாகிற NO கேஸ் வந்து இரண்டாவது அறைக்கு வந்து அனுப்பப்படுறது. சரியா? இந்த HNO3 தயாரிப்பு 3 அறைகள்ல வந்து நடக்கும். முதலாவது அறையில நடக்கிற தாக்கம் தான் இந்த தாக்கம். அதாவது அமோனியாவுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான தாக்கம். இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு நாங்க ஒரு வால்யூம் NH3க்கு நாங்க 9 வால்யூம் வலியை வந்து பயன்படுத்தணும். அதாவது இதுல கனவளவை விட 9 மடங்கு கனவளவுடைய வலியை செலுத்தணும். அப்பதான் வந்து இந்த தாக்கம் வந்து வினைத்திறனாக நடக்கிற விளைச்சா. NH3 கனவளவு வந்து 1 மீட்டர் கியூப் சென்றா இந்த பயன்படுத்துற வலியிட கனவளவு வந்து 9 மீட்டர் கியூபா இருக்கணும். விளைச்சா. அப்பதான் வந்து அந்த தாக்கம் வந்து நல்லா வினைத்திறனாக வந்து நடக்கும். சரியா? வலின்றதை விட ஆக்சிஜன் கனவளவு வந்து இதுல 9 மடங்கா இருக்கும். நாங்க பயன்படுத்துற NH3 கனவளவு 1 மீட்டர் கியூபா இருந்தேன்னு சொன்னா அதை விட 9 மடங்கு கனவளவு ஆக்சிஜன் வந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த தாக்கம் வந்து வினைத்திறனாக நடக்குற. அப்ப இவ்விடத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? கனவளவு விகிதம் 1:9 ஆகிக்கணும். ஆனா தாக்கத்துல பீசமான விகிதம் 4:5. சரியா? பீசமான விகிதத்துக்கும் கனவளவு விகிதத்துக்கும் இங்க சம்பந்தம் இல்லை. சரியா? இந்த கனவளவு விகிதத்தை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதாவது 1 மீட்டர் கியூப் NH3 இந்த சொன்னா அதுல 9 மடங்கு ஆக்சிஜன் வாயுட கனவளவை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இங்க பயன்படுத்துற ஊக்கி என்ன? பிளாட்டினம் ஊக்கி பயன்படுத்துற. அமுக்க வீச்சப்படி 1/9 ATM. அப்ப இங்க நடக்கிற தாக்கம் NH3 ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு NO வாயுவும் நீரும் உருவாகிற தாக்கம் தான் இங்க நடக்கிற. ரெண்டாவது வந்து இந்த NO கேஸ் வந்து ரெண்டாவது கோபுரத்துக்கு வந்து அனுப்பப்படும். அந்த ரெண்டாவது கோபுரத்துல NO கேஸ் வந்து ஆக்சிஜனோட வந்து தாக்கமடை விடப்படும். விளைச்சா? NO கேஸ் ஆக்சிஜனோட தாக்கமடை விடப்படும். இந்த சந்தர்ப்பத்துல உருவாகிற விளைபொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் இல்லையா? NO கேஸ் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சான்னு சொன்னா NO2 கேஸ் வந்து வர. NO2 கேஸ் வர. அப்ப இந்த தாக்கத்தை சமப்படுத்தி நினைச்சோம்னா 2 NO கேஸ் 2 NO2 கேஸ் சரி வரும். இதான் வந்து ரெண்டாவது நடக்கிற தாக்கம். சரியா? அப்ப இந்த தாக்கம் நடக்கக்குள்ள நாங்க அந்த அறைய வந்து 150°C வெப்பநிலைக்கு குளிர்ச்சி அடைய செய்வோம். சரியா? இந்த தாக்கம் நடக்கக்குள்ள அந்த தாக்கம் நடக்கிற அறைய வந்து நாங்க 150°C வெப்பநிலைக்கு குளிர்ச்சி அடைய செய்யணும். அப்பதான் இந்த தாக்கம் வினைத்திறனாக நடக்கிற. விளைச்சா? இந்த ஆரம்ப தாக்கம் நடக்கிற வெப்பநிலை கிட்டத்தட்ட
900 பாகை செல்சியஸ் ஆயிக்கும். இந்த முதலாவது தாக்கம் நடக்கிற வெப்பநிலை கிட்டத்தட்ட 900 பாகை செல்சியஸ் ஆயிக்கும். ஆனா ரெண்டாவது தாக்கம் நடக்கிற வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட 150 பாகை செல்சியஸ் ஆயிக்கும். விளைச்சா அந்த வெப்பநிலையை வந்து 150க்கு குறைச்சோணும். என்று சொன்னா இது ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப புறவெப்ப தாக்கம் வந்து கூடுதலாக முத்திசையில நடக்கணும்னு சொன்னா வெப்பநிலையை வந்து குறைச்சோணும். வெப்பநிலையை குறைச்சேன்னு சொன்னா தான் தாக்கம் வந்து புறவெப்ப திசையில நகர்ற. விளைச்சா அப்ப ரெண்டாவது தாக்கம் நடக்கணும்னா வெப்பநிலை நல்லா குறையணும். மூணாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்கு உருவாகிற NO2 கேஸ அமிலமாக்கப்பட்ட நீரோட நாங்க வந்து தாக்கமடைய விடணும். இந்த NO2 கேஸ அமிலமாக்கப்பட்ட நீரோட தாக்கமடைய வச்சோடும். அப்படி தாக்கமடைய வச்சான்னு சொன்னா HNO3 என்ற நைட்ரிக் அமிலம் வந்து உருவாகும். HNO3 அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலம் உருவாகும். இந்த தாக்கத்தை சமப்படுத்தினு சொன்னா 4 NO2 4 HNO3 நீர் சமப்படுத்துறதுக்கு 2 நீர் மூலக்கூறு போடணும். அப்ப தாக்கம் வந்து சமப்படுத்தப்பட்டாச்சு. பாருங்க ஆக்சிஜனை வச்சு தாக்கம் சமப்படுத்தப்பட்டீரான்னு டபுள் செக் பண்ணி பாருங்க. 12 ஆக்சிஜன் 2 4 8 சரியா? இங்காலையும் 12 அங்காலையும் 12 இது. அப்ப இதுதான் இந்த அமோனியா அதாவது HNO3 தயாரிப்புல நடக்கக்கூடிய 3 தாக்கங்கள். முதலாவது இந்த NH3 தயாரிப்புல உருவாகிற அமோனியா கேஸ் வந்து இங்க மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். ஒரு கைத்தொழில் செயல்முறையில விளைபொருளாக வார ஒரு பதார்த்தம் இன்னும் ஒரு கைத்தொழில் செயல்முறையில மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுற. இந்த மூலப்பொருள் ஆக்சிஜனோட தாக்கம் அடையும், NO கேஸும் நீரும் வார. இரண்டாவது படிமுறையில இங்கு உருவாகிற NO கேஸ் அடுத்த கோபுரத்துக்கு செலுத்தப்படும். அப்படி செலுத்தக்கூடிய வெப்பநிலையை வந்து நாங்க 150 பாகை செல்சியஸுக்கு குறைச்சோம். அப்படி குறைச்சாண்டு சொன்னா இந்த NO கேஸ் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு கூடுதலான NO2 கேஸ் வார. மூணாவது படியில வந்து NO2 கேஸ் நீரோட வந்து தாக்கமடைய விடப்படும். அப்படி தாக்கமடைஞ்சான்னு சொன்னா HNO3 உருவாகிற. இந்த இடத்துல நாங்க ஒரு ஸ்பெஷலான பொறிமுறையோட பயன்படுத்துறோம். அந்த பொறிமுறைக்கு பேர் தான் முரணோட்ட பொறிமுறை. விளைவிச்சா முரணோட்ட செயல்முறை அப்படின்னு சொல்றேன். அதாவது வந்து இந்த NO2 கேஸை வந்து நாங்க கீழால செலுத்துறேன். ஒரு கோபுரம் ஒன்று சொன்னா அந்த கோபுரத்துல கீழால NO2 கேஸை செலுத்துறேன். மேல் வழியிலிருந்து நீரை வந்து செலுத்துறேன். அப்ப இந்த நீர் வந்து கீழே வரும். உங்களுக்கு தெரியும் வாயு அப்படின்னு சொன்னா வாயுவை வந்து ஒரு இடத்துல நாங்க திறந்து விட்டோம்னு சொன்னா அந்த வாயுட அடர்த்தி வந்து வலியை விட குறவும். அப்ப அடர்த்தி குறவுன்னு சொன்னா அது மேல போகத்தான் பார்க்கும். அப்ப வாயு வந்து மேல போற, நீர் வந்து கீழே வர. அப்ப ரெண்டும் எதிரெதிர் திசைகள்ல வாரத்தால அதுக்கு நாங்க முரணோட்ட பொறிமுறை அப்படின்னு சொல்றோம். அப்ப ரெண்டு மூலக்கூறுகள் எதிரெதிர் திசையில வாரன்னு சொன்னா அந்த டேமேஜ் வந்து கூட வழியா. உதாரணமா சொல்லுவோமே, 2 பஸ் வந்து ஒரே திசையில பயணிச்சு ஆக்சிடென்ட் ஆகினு சொன்னா அந்த டேமேஜ் வந்து குறைவாயிருக்கும். ஆனா ரெண்டும் எதிரெதிர் திசையில வந்து மோதினு சொன்னா ரெண்டுலயும் டேமேஜ் ஆகிற அளவு வந்து கூட இல்லையா? பிராக்டிகலா விளங்கி பாருங்க. அதே மாதிரிதான் இடத்துல 2 தாக்கிகளும் எதிரெதிர் திசையில மோதினு சொன்னா அந்த விளைபொருள் உருவாகிற அந்த எஃபிஷியன்சி கூட்டு. அதனாலதான் இடத்துல முரணோட்ட பொறிமுறையை பயன்படுத்துறேன். சரியா? கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முரணோட்ட பொறிமுறையை பயன்படுத்தப்படுற ஒரு பிரதானமான சந்தர்ப்பம் HNO3 தயாரிப்புல இந்த தாக்கத்தின் போது பயன்படுத்தப்படுற. கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப கூற்றுக்களுக்கு வாங்க. முதலாவது கூற்று, வளிமண்டல ஆக்சிஜனினால் அமோனியா ஒட்சியேற்றப்படுகிறது. சரிதானே? வளிமண்டல ஆக்சிஜனினால் அமோனியா ஒட்சியேற்றப்படுற. பி கூற்று சொல்லிற உருவாகும் NO2 ஆனது அமிலமாக்கப்பட்ட நீரில் கரைந்து HNO3 தருகிறது அப்படின்னு சொல்லிற. சரிதானே? NO2 அமிலமாக்கப்பட்ட நீர்ல கரைஞ்சி HNO3 உருவாகுற. சரியா? அப்ப பி கூற்றும் சரி. சி கூற்று பாருங்க, V2O5 ஆனது ஊக்கியாகும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கூற்று பிழை. V2O5 ஊக்கி இல்ல, பிளாட்டினம் ஊக்கி தான் பயன்படுத்துற. V2O5 வந்து நாங்க தொடுகை முறை H2SO4 தயாரிப்புல தான் பயன்படுத்துறோம். இதை லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். வீட்டுக்குள்ளதான் தொடணும்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என் சேரோட நான் சொல்லி தந்தது. ஓனா நான் சிந்திச்சதல்ல. வீட்டுக்குள்ளதான் தொடணும்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளுக்குன்னு சொன்னா அது வந்து V2O5 குறிச்சும். தொடணும்னு சொன்னா தொடுகை முறை H2SO4 தயாரிப்பை குறிச்சிரு. சரியா? அப்படி அந்த நிமோனிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப சி கூற்று பிழை. அடுத்த டி கூற்ற பாருங்க, வாயுக்கள் உயர் வெப்பநிலையில் நீரில் கரைகின்றன அப்படின்னு சொல்லிற. இந்த கூற்று வந்து பிழை. வாயுக்கள் நீர்ல கரையிற அப்படின்றது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். வாயுக்களோட நீர் கரைதிறன் அப்படின்றது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப புறவெப்ப தாக்கம் கூடுதலாக முட்டிசையில நடக்கணும் என்று சொன்னா வெப்பநிலை வந்து குறைவாக பேணப்படும். விளைச்சா? ஒரு புறவெப்ப தாக்கம் ஒரு டெல்டா H θ வந்து 0 விட குறைவுன்னு சொன்னா
அவங்க மீன் பண்றது வந்து அந்த முத்தாக்கத்தை தான். முத்தாக்கம் புற வெப்பம். அப்ப தாக்கம் வந்து கூடுதலாக முத்திசைவில் நடக்கணும்னு சொன்னா வெப்பநிலை வந்து குறைவாக பேணப்படும். அப்ப வாயுக்கள் வந்து தாழ் வெப்பநிலையில் தான் கூட கரையுது. அதுக்கான காரணம் என்ன? வாயுக்கள்ல நீர் கரைதிறன் அப்படின்றது வந்து ஒரு புற வெப்பத்தாக்கம். புற வெப்பத்தாக்கம் கூடுதலாக முத்திசைவில் நடக்கணும்னு சொன்னா வெப்பநிலை வந்து கட்டாயம் குறைவாக பேணப்படணும். அப்ப உங்களோட 28வதுல ஏயும் பியும் மட்டும் சரின்றதால ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். 29வது கேள்வியை பாருங்க. ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான திரும்ப ஒரு கேள்வி ஒன்று வந்தீரேன். பின்வரும் பொறிமுறைகளில் எது எவை சாத்தியமானது சாத்தியமானவை அப்படின்னு கேட்டீரேன். முதலாவது பாருங்க என்ன பொறிமுறையை தந்தீரன்னு சொல்லி, ஒரு சேர்வை ஒன்று பிரிகை அடைஞ்சி ஒரு கார்போகட்ரைனும் பிஆர் மைனஸும் உருவாகிற மாதிரி ஒரு பொறிமுறையோட தந்தீர. இந்த கூற்று வந்து சரி. என்று சொன்னா இங்கு உருவாகக்கூடிய வழி கார்போகட்ரைன்ன்றது வந்து சார்பளவில் உறுதியான கார்போகட்ரைன். அப்ப இந்த கார்போகட்ரைன் உருவாகிற ஒரு தாக்கம் அப்படின்றதால இந்த கூற்று வந்து சரி. அதே வந்து இடத்துல முதல் கார்போகட்ரைன் உருவாகிற மாதிரி காட்டியிருந்தேன்னு சொன்னா இந்த பொறிமுறை வந்து பிழை. ஏபில முதல் கார்போகட்ரைன்ன்றது வந்து சாரப்பளவுல வந்து உறுதி குறவு. சரியா? சாரப்பளவுல உறுதி குறவுன்றதால எந்த தாக்கத்திலே ஆயிருந்தாலும் நாங்க முதல் கார்போகட்ரைன் உருவாகிறத வந்து காட்டுறல. காட்டுறல அவர் உறுதி குறவுன்றதால முதல் கார்போகட்ரைன் உருவாகாம டிரெக்டாக வந்து விளைபொருள் வந்து உருவாகும். அந்த இடைநிலையும் நீக்காது. ஆனா உறுதியான கார்போகட்ரைன் உருவாகிறதுக்கு வாய்ப்பீரன்னு சொன்னா கட்டாயம் அந்த இடைநிலை உருவாகிறதுக்கு பிறகுதான் இலத்திரநாட்ட கூட்டல் தாக்கமா இருந்தாலும் சரி, கருநாட்ட தாக்கங்களா இருந்தாலும் சரி நடக்க போறேன். விளைச்சா? அப்ப உறுதியான கார்போகட்ரைன் உருவாகிறதுக்கு வாய்ப்பீரன்னு சொன்னா கட்டாயம் அது உருவாகும். அப்ப உங்களோட ஏ கூற்று வந்து சரி. பி கூற்ற பாருங்க. ஒரு சேர்வை ஒன்றுக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கம் தந்தீர. இவ்விடத்துல சின்ன பிழையோண்டீர. என்ன பிழைன்னு சொன்னா கிரிக்னாட் சோதனை பொருள் ஆல்டிஹைடோட தாக்கம் அடைகிற மாதிரி தந்தீர. அதுல பிழை இல்லை. ஆனா அந்த OH கூட்டத்தோட தாக்கம் அடைஞ்சில்ல. அது பிழை இல்லையா? கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் OH கூட்டத்துக்கும் இடையில தாக்கம் ஈர. அவங்க இதை காட்டில்ல. அதனால உங்களோட பி கூற்று பிழை. அப்ப அது எப்படி வரணும்? பிழைன்னு சொல்லி வேலையில எப்படி வரணும்னு காட்டினா தான் அவ்வளவு விளங்கும் இல்லையா? அது எப்படி வாரண்டு சொன்னா ஆரம்ப கட்டமைப்பு இதுதானே. இதுதான் ஆரம்ப கட்டமைப்பு. இவ்விடத்துல ஒரு ஆல்டிஹைட் கூட்டம் முடிகிற, இவ்விடத்துல வந்து ஒரு OH கூட்டம் முடிகிற. அப்ப இந்த சேர்வையோட வந்து கிரிக்னாட் சோதனை பொருள் தாக்கம் அடைகிற மாதிரி காட்டிடு. கிரிக்னாட் சோதனை பொருள் எப்படி RNGX இல்லையா? இதுதான் வந்து அந்த கிரிக்னாட் சோதனை பொருள். இந்த கிரிக்னாட் சோதனை பொருள் இந்த சேர்வையோட தாக்கம் அடைஞ்சான்னு சொன்னா இந்த கிரிக்னாட் சோதனை பொருள் இந்த சேர்வையோட தாக்கம் அடைஞ்சான்னு சொன்னா இவ்விடத்துல வந்து கருநாட்ட கூட்டல் தாக்கம் நடக்கும். இவ்விடத்துல இருக்கிறது ஒரு ஆல்டிஹைட். ஆல்டிஹைடுக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கம் கருநாட்ட கூட்டல் தாக்கமா இருக்கும். சரியா? கருநாட்ட கூட்டல் தாக்கமா இருக்கும். கருநாட்ட கூட்டல் தாக்கமா இருக்கும். அப்ப இவ்விடத்துல வந்து O மைனஸ் MgBr வரும், MgX வரும். இடத்துல BR இல்லை X தான் நீர. அப்ப MgX வர இந்த Rன்றது வந்து இந்த கார்பனோட வந்து சேரும். இவ்விடத்துல வந்து H வந்து வர. அப்ப இதுதான் உருவாகக்கூடிய விளைபொருள். ஆனா இந்த OH கூட்டத்தோட கிரிக்னாட் சோதனை பொருளுக்கு நடக்கிற தாக்கத்தை இவங்க காட்டில்ல. அது பிழை இல்லையா? ரெண்டும் தாக்கம் அடையும். ஆல்டிஹைட் தாக்கம் அடைகிற மாதிரி இந்த OH கூட்டமும் தாக்கம் அடையும். சரியா? அதை காட்டில்லன்றதால பி கூற்று பிழை. அப்ப தாக்கம் அடைஞ்சா O மைனஸ் MgX வந்து வரும். O மைனஸ் MgX வந்து வரும். இதை துண்டு அவங்க காட்டில்லை. அதனால தான் இந்த பி கூற்று பிழை. சரியா? மற்றபடி எல்லாம் சரிதான். சிய பாருங்க. ஒரு அனலினோட செறிந்த HNO3 செறிந்த H2SO4 தாக்கம் அடையக்கூட ஒரு விளைபொருள் உருவாகிறத காட்டிற. சரியா? இந்த கூற்றும் பிழை. காரணம் என்னன்னு சொன்னா ஒரு அனலீனுக்கு செறிந்த HNO3 செறிந்த H2SO4 போட்டான்னு சொன்னா 3 இடங்கள்ல NO2 கூட்டம் வரும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த அனலின் வந்து அதிக அளவு ஏவக்கூடிய தொகுதி. இந்த அனலீனுக்கு புரோமின் நீர் போட்டான்னு சொன்னா 3 இடங்கள்ல புரோமின் வாரு. அதே மாதிரி செறிந்த H2SO4 செறிந்த HNO3 போட்டான்னு சொன்னா 3 தானங்கள்ல NO2 கூட்டம் ஏறும். ஆனா இவ்விடத்துல வந்து ஒரு தானத்துல ஏறுறதை தான் காட்டிடுறேன். அதனால உங்களோட சி கூற்று பிழை. விளங்குச்சா? இதுதான் அனலின். இதுதான் வந்து அனலின் கட்டமைப்பு. அப்ப இது அனலின் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்கு வந்து செறிந்த HNO3 செறிந்த H2SO4 போடக்குள்ளே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த NO2 கூட்டம் ஏறுறத காட்டிடுறேன். ஆனா அப்படி வராது. இந்த ஃபெரா தானம், இந்த ஓத்தோ தானம், இந்த ஓத்தோ தானம், இந்த 3 தானங்கள்ல NO2 கூட்டம் ஏறணும்.
அப்ப வார விளைபொருள் எதா ஆயிர NH2 இங்க வார. அப்ப இந்த 3 தானங்கள்ல மேறணும் விளங்குச்சா. இதுதான் வந்து அந்த இடைநிலை ஆயிர. அந்த வரக்கூடிய இடைநிலை வந்து இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த இடைநிலை வந்ததுக்கு பிறகுதான் பிரதான விளைபொருள் உருவாக போறேன் விளைச்சா. ஆனா இவ்விடத்துல வந்து காட்டிற இடைநிலை பிழை. ஒரு இடத்துல மட்டும்தான் NO2 கூட்டம் ஏறியதை காட்டிற. ஆனா 3 இடங்கள்ல வந்து NO2 ஏறணும் விளைச்சா. ஏட்டு சொன்னா இந்த அனலின்ன்றது வந்து அதிக அளவு ஏவக்கூடிய தொகுதி. அதே மாதிரி இடத்துல புரோமின் நீர் போட்டாலும் இதே மாதிரியான விளைபொருள் வர. இந்த 3 தானங்கள்ல புரோமின் கூட்டங்கள் வந்து ஏறும் சரியா. அப்ப கூட சி கூட்டுப்பில. டி கூட்டுற பாருங்க, ஒரு ஆல்கஹாலிக் HBr போட்டான்னு சொன்னா ஒரு கட்ரையனும் ஒரு பிஆர் மைனஸும் உருவாகிறது காட்டுற. இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் சரியா. இதுல பிழை இல்ல, இந்த கூட்டு வந்து சரி. நாங்க அடுத்த பொறுமுறையும் கம்ப்ளீட்டா எழுதி பார்ப்போம். ஒரு ஆல்கஹாலிக் HBr போட்டான்னு சொன்னா என்ன தாக்கம் நடக்கிறன்றத கம்ப்ளீட்டா நாங்க எழுதி பார்ப்போம். ஒரு ஆல்கஹாலுக்கு HBr போடணும் இல்லையா, ROH. இந்த சேர்வைக்கு HBr போட்டான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆக்சிஜன்ல வந்து தனிச்சோடிகள் இரு. இந்த ஆக்சிஜன்ல தனிச்சோடி இரு. இந்த தனிச்சோடி வந்து இந்த ஐதரசனுக்கு வழங்கப்படும். இந்த பிணைப்பு உடைஞ்சி இலத்திரங்கள் வந்து புரோமின் அணுவுக்கு வந்து அனுப்பப்படுற. அப்ப உருவாகக்கூடிய இடைநிலைகள் என்ன, இந்த தனிச்சோடி வந்து ஐதரசனுக்கு வழங்கப்படுறதால இந்த ஐதரசன் வந்து ஆக்சிஜனோட வந்து சேரும் சரியா. ஐதரசன் வந்து ஆக்சிஜனோட சேரும். அப்ப ஏற்கனவே ஒரு ஐதரசன் ஈரத்தால ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்புகள் வர. அப்ப ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்புகள் வந்து சொன்னா கட்டாயம் அதுல ஒரு பிளஸ் ஏற்றம் கொண்டு வர. இங்கால வந்து புரோமின் பிஆர் மைனஸ் வந்து ஏறும் சரியா. இதுதான் உருவாகக்கூடிய இடைநிலைகள். அதான் நம்மளோட டி கூட்டுல தந்திரு. அப்ப டி கூட்டு சரி சரியா. இருந்தாலும் நாங்க ஃபுல் பொறிமுறையை பார்த்து கொண்டு வரோம். அப்ப முதலாவது இடைநிலை, அடுத்த வந்து பிஆர் மைனஸ். ரெண்டாவது வந்து இந்த 2 சேர்வைகளுக்கும் இடையில தாக்கம் நடக்கும். தாக்கம் நடந்துட்டு சொன்னா ஆர்பிஆரும் நீர் மூலக்கூறும் உருவாகும். ஆர்பிஆரும் நீர் மூலக்கூறும் வெளியேறும். இந்த கூட்டம் பெய்த்து நீர் மூலக்கூறுகளாக வெளியேறும். இந்த பிஆர் மைனஸ் வந்து இந்த சேர்வையோட வந்து தாக்கம் அடையும் விளையாச்சா. அதுதான் நடக்கக்கூடிய தாக்கம். இந்த பிஆர் மைனஸ் அந்த எட்கைல் கூட்டத்தை தாக்கம் அடைய வச்சும் இந்த பிணைப்பு உடைஞ்சி ஆக்சிஜனுக்கு வந்து இலத்திரங்கள் வழங்கப்படும். அப்படி வழங்கினடிச்சுன்னா நீரும் ஆர்பிஆரும் வர விளையாச்சா. ஒரு எட்கைலேட்டும் நீர் மூலக்கூறும் வரும். அப்ப கூட ஏயும் டியும் சரின்றதால இவ்விடத்துல வந்து 4th ஆன்சர் வர சரியா. ஏ சரியாகிறதுக்கான காரணம் என்ன, இவ்விடத்துல உருவாகக்கூடிய கார்போகட்ரேன் சாரப்பளவில் உறுதி அப்படின்றதால இந்த கார்போகட்ரேன் இடைநிலை உருவாகிறத வந்து காட்டணும். காட்டி இல்லைன்னு சொன்னா இந்த கூற்று பிள்ளை சரியா. உங்களோட ஏல காட்டியிருந்தானே, அப்ப வந்து ஏ கூற்று சரி. டி கூற்று வந்து சரி. அங்க நடக்கிறது வந்து ஒரு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம். ஆல்கஹாலுக்கும் HBrக்கும் இடையிலான கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தை தான் அவங்க காட்டின சரியா. பி பிழையாகிறதுக்கான காரணம் என்ன, அவ்விடத்துல வந்து அல்டிஹைடுக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கத்தை காட்டினாலும் OH கூட்டத்துக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கத்தை அவங்க காட்டின. அதனால பி கூற்று பிழை. சி பிழையாகிறதுக்கான காரணம் என்ன, அனிலினோட செறிந்த HNO3 செறிந்த H2SO4 போட்டு சொன்னா 3 தானங்கள்ல வந்து அந்த நான் அழிச்சிட்டேன். 3 தானங்கள்ல வந்து NO2 கூட்டம் வந்து ஏறணும். அப்ப ஏயும் டியும் சரின்றதால 29வதுக்கு 4th ஆன்சர் வர. அடுத்தது 30வது வினா பாருங்க. ஒரு எனர்ஜெட்டிக் சம்பந்தமான வினா ஒன்று தான், ஒரு சிம்பிளான வினா. சில வினாக்களை வந்து நான் லேசாக போட்டியதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த வினாக்கள் உண்மையிலே லேசாக இருந்தாலும் அதுக்குள்ளுக்கு சில கன்செப்டுகள் இருக்கு சரியா. என்ன எல்லா கேள்விகளும் லேசா இல்லைன்னு நீங்க பார்க்க வேணாம். சில கேள்விகள் டஃப்பான கேள்விகள் நான் போட்டிறேன், சில கேள்விகள் உண்மையிலே லேசான கேள்விகள். லேசான கேள்விகள் போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த கூற்றுக்கள் லேசாக இருந்தாலும் அதுல சில விளக்கங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாயிரும். அதனாலதான் நான் சில கூற்றுக்களை வந்து லேசாகவும் போட்டிறேன் சரியா. அப்ப உங்களோட 30வது வினாவை பாருங்க. பின்வரும் 2 தாக்கங்களையும் கருத்தில் கொண்டு அதன் கீழ்த்தரப்பட்ட கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானவை அப்படின்னு கேட்டீங்க. அப்ப 2 தாக்கங்கள் தந்தீர. அந்த 2 தாக்கங்களையும் டெல்டா H பெருமானங்களையும் தந்தீர. முதலாவது தாக்கத்துல டெல்டா H பெருமானம் பிளஸ் பெருமானம், 2வது தாக்கத்துல டெல்டா H பெருமானம் மைனஸ் பெருமானம் சரியா. அப்ப நாங்க முதல்ல 2 தாக்கங்களையும் எழுதிக்கொள்ளும், அப்பதான் எங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். முதலாவது தாக்கம் வந்து CH4 கேஸ், அதாவது இந்த இயற்கை வாயுக்கும் நீருக்கும் இடையிலான தாக்கம் தந்தீர.
CH4 கேஸ் நீரோட தாக்கம் அடைஞ்சு சொன்னா CO கேஸும் ஹைட்ரஜன் வாயுவும் உருவாகிற மாதிரி காட்டுகிறேன். CO கேஸும் 3 ஹைட்ரஜன் வாயுவும் உருவாகிற மாதிரி அவங்க காட்டுகிறேன். அப்ப இந்த தாக்கத்தை சமப்படுத்தினு சொன்னா தாக்கம் ஆல்ரெடி சமப்படுத்தப்பட்டாய்க்கு தாக்கம் வந்து சமப்படுத்தப்பட்டில்லை இல்லையா? இல்ல, தாக்கம் சமப்படுத்தப்பட்டுதான் இரு. சரி, தாக்கம் சமப்படுத்தப்படலன்னு சொன்னா அவங்க கட்டாயம் தருவாங்க. சமப்படுத்தப்படாத தாக்கம் தான் தந்தீரன்னு சொல்லி அவங்க ஆரம்பத்துல கேள்வியில தாரோண்டு. அப்படி தரலன்னு சொன்னா ஒரு கட்டாயம் உங்களோட ஃபைனல் பேப்பர்ல ஓல்ட் மார்க்ஸ் தார. சரியா? அவங்க சமப்படுத்தினு சொன்னா சமப்படுத்தினு சொல்ல மாட்டாங்க. ஒரு தாக்கத்தை சமப்படுத்தாம தந்தன்னு சொன்னா கட்டாயம் இந்த தாக்கம் சமப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி போல்ட் பண்ணி தாரோண்டு. அப்படி தரலான்னு சொன்னா பயப்படவான கட்டாயம் உங்களுக்கு ஓல்ட் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? என்று சொன்னா எங்களுக்கு தெரியவே சமப்படுத்தீரா இல்லையாண்டு. நாங்க சமப்படுத்தீரண்டு வச்சு செஞ்சு கொண்டு போவோம். ஆனா அதை வச்சு நாங்க வினாக்களை செய்யக்குள்ள பிழையாகினு சொன்னா அது எங்கட மிஸ்டேக் அல்ல, அவங்க செல்லல. அதனால வந்து கட்டாயம் உங்களுக்கு ஓல்ட் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது தாக்கத்தை பாருங்க. கார்பன் மோனாக்சைடு கேஸ் நீரோட திரும்ப தாக்கம் அடைஞ்சி CO2 கேஸும் H2 கேஸும் உருவாகிறத காட்டுகிறேன். CO2 கேஸும் H2 கேஸும் உருவாகிறத காட்டுகிறேன். இதுல டெல்டா H பெருமானம் -41 கிலோஜூல் மோல் -1 -41 கிலோஜூல் மோல் -1 அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். அப்ப ஒவ்வொரு கூற்றுக்களையும் பார்க்கும். தாக்கம் ஒன்றின் மூலம் 0.12 கிராம் ஹைட்ரஜன் வாயு பெறப்படுகையில் மாறா அமுக்கத்தில் 4.12 கிலோஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப இந்த பெருமானம் என்ன? 206 கிலோஜூல் அப்படின்னு சொல்றது வந்து 3 மூல் ஹைட்ரஜன் உருவாக குலைத்தான் 206 கிலோஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படுறது. டெல்டா H பிளஸ் சொன்னா வெப்பம் வந்து உள்ளெடுக்கப்படுறன்னு அர்த்தம். ஆனா இவ்விடத்துல என்ன சொல்லிற? 0.12 கிராம் ஹைட்ரஜன் வாயு பெறப்படுகையில் ஒரு குறித்த அளவுன்னு சொல்லிடுற. அப்ப நாங்க இந்த திணிவை வச்சு எவ்வளவு மூல் ஹைட்ரஜன் வாரத்தை ஃபர்ஸ்ட் காணணும். அப்ப 0.12 கிராம் ஹைட்ரஜன் வரணும்னு சொன்னா இந்த திணிவை மூலர் திணிவான பெருக்கின்னு சொன்னா மூலர் திணிவான பிரிச்சு சொன்னா எங்களுக்கு பெறப்படுற ஹைட்ரஜன் மூளை வந்து பெற்றுக்கொள்ளிடும். சரியா? 0.12 கிராம் மூலர் திணிவு என்ன வர? 2 கிராம் மூல் -1 இல்லையா? 2 கிராம் மூல் -1 சுருக்கி சொன்னா 0.06 மூல் அப்படின்னு சொல்லி வரும். 0.06 மூல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்ப நாங்க அந்த எவ்வளவு வெப்பம் உள்ளெடுக்கப்பட்டதை காணணும். 3 மூல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா 3 மூல் ஹைட்ரஜன் உருவாகக்கூட 206 கிலோஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படுறாங்க. அப்ப 0.06 மூல் ஹைட்ரஜன் உருவாகக்கூட எவ்வளவு சக்தி உள்ளெடுக்கப்படும் அதைத்தான் நாங்க காணணும். அப்ப இந்த பெருமானத்தை சுருக்கினு சொன்னா 2 தர 10⁻2 சொல்லி வரும். அப்ப பெருக்கி பாருங்க. 6 2 12 1 1 4. சரியா? அப்ப 4.12 கிலோஜூல் சொல்லி வர. சரிதானே? உட கூற்றுல சொல்லிடுறது சரி. தாக்கம் ஒன்றின் மூலம் 0.12 கிராம் ஹைட்ரஜன் வாயு பெறப்படுகையில் மாறா அமுக்கத்தில் 4.12 கிலோஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடு. இப்ப ஏ கூற்று வந்து சரி. இப்ப உள்ளெடுக்கப்படும்ன்றதுக்கு பதிலா வெளிவிடப்படும் என்று சொல்லியிருந்தா இந்த கூற்று பிழை. சரியா? என்று சொன்னா பிரிச்ச கொலை இந்த குறி மாறல. இவ்விடத்துலயும் பிளஸ் தான் இர. இப்ப இந்த பிரிச்சாண்டு சொன்னாலும் இவ்விடத்துல பிளஸ் தான் வரப்போறேன். அப்ப டெல்டா H பிளஸ் என்ன அர்த்தம்? வெப்பம் வந்து உள்ளெடுக்கப்பட்டிரு. அப்ப ஏ கூற்று சரி. பி கூற்ற பாருங்க. CH4 கேஸ் 2 நீரோட தாக்கம் அடைஞ்சி CO2 கேஸும் 4 ஹைட்ரஜனும் உருவாகிற தாக்கத்துல நியம வெப்ப மாற்றம் புறவெப்பத்துக்குரியது அப்படின்னு சொல்லிடு. அதாவது இந்த 2 தாக்கத்தையும் கூட்டின வார தாக்கத்தை தான் இந்த பி கூற்றுல தந்திரு. நீங்க 2ஐயும் கூட்டி பாருங்க. அந்த பி கூற்றுல தந்திர தாக்கம் வரும். நாங்க கூட்டியே காட்டுறேன். இது 2 தாக்கத்தையும் கூட்டி நடிச்சேன்னா இதுவும் கேன்சல் ஆகும். இந்த CO கேஸும் இந்த CO கேஸும் கேன்சல் ஆகும். அப்ப கூட்டி நடிச்சேன்னா CH4 கேஸ் இவ்விடத்துல 2 நீரீரை தானே, அவ 2 H2O கேஸ் வரும், ஒரு CO2 இவ்விடத்துல 3 இவ்விடத்துல 1 சொன்னா 4 ஹைட்ரஜன் வாயு வர. சரியா? அப்ப கூட்டினாண்டு சொன்னா 2 தாக்கங்களை கூட்டக்கொள்ள டெல்டா H பெருமானங்களும் கூட்டிப்படும். அப்ப இது 2ஐயும் கூட்டினாண்டு சொன்னா வர பெருமானம் எப்படியும் பிளஸ் தான் வர இல்லையா? என்று சொன்னா இந்த பெருமானம் பெரிது, இந்த பெருமானம் வந்து சிறுசி. அப்ப இது 2ஐயும் கூட்டக்கொள்ள
இந்த 206 41 கழிப்பட்டு வர பெருமானம் பிளஸ்ஸா தான் இரு. பிளஸ் சொன்னா வெப்பநிலை மாற்றம் அக வெப்பத்துக்குரியது. ஆனா இவ்விடத்துல என்ன சொல்லிடு, வெப்பநிலை மாற்றம் புற வெப்பத்துக்குரியதுன்னு சொல்லிடுறதால பி கூற்று பின்ன. அடுத்த சி கூற்ற பாருங்க. தாக்கம் ஒன்றில் விளைவு மூலக்கூறுகளை விட தாக்கிய மூலக்கூறுகள் உயர் வெப்பநிலை உடையவை அப்படின்னு சொல்லிடு. அப்ப விளைவு மூலக்கூறுகளை விட தாக்கிய மூலக்கூறுகளோட வெப்பநிலை கூடன்னு சொன்னா கழிப்பட்டு வர பெருமானம் மைனஸ் ஆயிக்கணும். ஆனா இவ்விடத்துல பாருங்க வெப்பநிலை மாற்றம் வந்து பிளஸ். அப்ப டெல்டா ஹெச் பிளஸ் அப்படின்னு சொன்னா டெல்டா ஹெச் பிளஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் டெல்டா ஹெச்சுக்கான சமன்பாடு ஹெச் விளைவு மைனஸ் ஹெச் தாக்கி. அதாவது விளைவுகளோட ஹெச் பெருமானம் மைனஸ் தாக்கிகளோட ஹெச். அப்ப விளைவு மூலக்கூறுகளோட இந்த ஹெச் பெருமானம் விளைவு மூலக்கூறுகளோட என்தல்பி வந்து தாக்கிகளை விட கூடன்னு சொன்னா தாக்கியம் விட விளைவுடது கூடன்னு சொன்னா கழிப்பட்டு வர பெருமானம் பிளஸ் ஆயிக்கணும். அதே நேரம் விளைவுகளை விட தாக்கிட பெருமானம் கூடன்னு சொன்னா கழிப்பட்டு வர பெருமானம் மைனஸ் ஆயிக்கணும். அப்ப இவ்விடத்துல டெல்டா ஹெச் பிளஸ் சொன்னா எது கூட, டெல்டா ஹெச் விளைவு தான் கூட. ஆனா அவட சி கூட்டுல மாத்தி தந்தீர தாக்கமட்டில் விளைவு மூலக்கூறுகளை விட தாக்கிய மூலக்கூறுகள் உயர வெப்பநிலை உடையவை அப்படின்னு சொல்லிடுற. அதனால சி கூற்று பிழை. அது மாறி வரணும் இல்லையா, தாக்கிகளை விட விளைவுகளோட வெப்பநிலை கூடன்னு சொல்லி மாறி வரணும். அப்படி மாறி வந்தீங்கன்னா சி கூற்று சரி. அப்ப பியும் சியும் சரி, சாரி பியும் சியும் பிழை இல்லையா, பியும் சியும் பிழை, ஏ கூற்று சரி. அடுத்த டி கூற்ற பாருங்க. வெப்பநிலை மாற்றமானது தாக்கம் 2உடன் ஒப்பிடுகையில் தாக்கம் 1 சுய எல்ஃபில் கணிசமான மாற்றத்தை காட்டும் அப்படின்னு சொல்லிடு. அப்ப இது சம்பந்தமான விளக்கங்களை நாங்க பார்ப்போம். சுய எல்ஃபுன்னு சொன்னா ஒரு தாக்கத்துல சுய எல்ஃபு அப்படின்னு சொன்னா அது வந்து செல்ல வரது வந்து டெல்டா ஜி தான் சரியா. இந்த கிப் சக்தி மாற்றத்தை வச்சுதான் தாக்கத்துல சுய எல்ஃபை நாங்க தீர்மானிச்சிடும். அப்ப சுய எல்ஃபுன்னு சொல்லி வந்தோன்னு சொன்னா அந்த சுய எல்ஃபுன்ற இடத்துக்கு நாங்க டெல்டா ஜியை வந்து பிரதிட்டா சரி. விளைஞ்சா சுய எல்ஃபு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மறைமுகமான அர்த்தம் இவங்க கிப் சக்தி மாற்றத்தை தான் செல்லவாரன்றதை நீங்க டிஃபால்ட்டா விளைய கொள்ளணும். அப்ப இந்த டெல்டா ஜி பெருமானம் மைனஸா இருந்தது சொன்னா தாக்கம் வந்து சுயாதீனமாக நடக்கக்கூடியதா இருக்கும். அதே நேரம் இந்த டெல்டா ஜி அதாவது கிப் சக்தி மாற்றம் பிளஸ்ஸா இருந்தது சொன்னா தாக்கம் வந்து அந்த குறித்த வெப்பநிலையில சுயாதீனமாக நடக்காது சரியா. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த டெல்டா ஜிக்குரிய சமன்பாடு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் சொல்லி வரும் சரியா. அப்ப இந்த ரெண்டு தாக்கங்கள்ட டெல்டா ஹெச் பெருமானங்களுக்கு தெரியும். முதலாவது தாக்கத்துல டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் பெருமானம் வந்து பிளஸ், டெல்டா ஹெச் வந்து பிளஸ். அதே மாதிரி ரெண்டாவது தாக்கத்தை எடுத்துச்சுன்னா டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் பெருமானம் மைனஸ். இப்ப எங்களுக்கு தேவை டெல்டா எஸ் பெருமானம் எப்படி இருக்கும்ன்றதை தான் எங்களுக்கு துணி வரும் இல்லையா. அப்ப டெல்டா எஸ் பெருமானத்தை துணிறதுக்கு நீங்க பாருங்க இந்த தாக்கத்துல தாக்கி சைட்லயும் விளைவு சைட்லயும் மீற வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கைய பாருங்க. முதலாவது தாக்கத்துல தாக்கி சைட்ல 2 வாயு மூலக்கூறுகள் ஈர, விளைவு சைட்ல வந்து 4 வாயு மூலக்கூறுகள் ஈர. அப்ப வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடுறன்னு சொன்னா என்ன அர்த்தம், எந்திரப்பி மாற்றம் அதாவது டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆகிற, அதாவது எந்திரப்பி கூடுற. அப்ப எந்திரப்பி ஆரம்பத்தை விட இறுதியில கூடன்னு சொன்னா ஆரம்ப எந்திரப்பி 50, இறுதி எந்திரப்பி வந்து 100ன்னு சொன்னா மாற்றம் எப்படி பிளஸ்ஸா தான் வர இல்லையா. அப்ப எந்திரப்பி மாற்றம் வந்து பிளஸ் ஆகிக்கும். முதலாவது தாக்கத்துல டெல்டா எஸ் வந்து பிளஸ். அப்ப ரெண்டாவது தாக்கத்தை பாருங்க. தாக்கி சைட்லயும் 2 வாயு மூலக்கூறுகள், விளைவு சைட்லயும் 2 வாயு மூலக்கூறுகள். அப்ப வாயு மூலக்கூறுகள் அந்த எண்ணிக்கை வந்து மாற்றம் அடையல. அப்ப மாற்றம் அடையலன்னு சொன்னா நான் உதாரணமா இந்த டெல்டா எஸ் எனக்கு 0 எடுக்கணும். உதாரணமா நான் 0 எடுக்கிறேன். அது 0 ஆயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்று சொன்னா இந்த டெல்டா எஸ்ன்றது வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்த விஷயம் ஒன்று அல்ல, பல்வேறு காரணிகளை சார்ந்திருக்கும். அப்ப இவ்விடத்துல வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை மாறலன்றதால நான் சும்மா 0 எடுக்கிறேன். 0 அல்லது குறைந்த பிளஸ் பெருமானம் தான் இருக்கும். நான் அது ரெண்டுலயும் 0 எடுக்கிறேனே. அப்ப இந்த டெல்டா எஸ் 0 எடுத்தாண்டு சொன்னா ரெண்டாவது தாக்கத்துல வெப்பநிலை மாற்றத்தால இந்த டெல்டா ஜி மாறாது. ஆனா முதலாவது தாக்கத்துல வெப்பநிலை கூடும் போது டெல்டா ஜி பெருமானம் வந்து மாறும். ஏன் மாறுற, இடத்துல ஒரு பிளஸ் ஒண்டிற வெப்பநிலை கூட கூட இந்த மைனஸும் பிளஸும் சேர்ந்து ஒரு மைனஸ் பெருமானமா மாறுற. அப்ப வெப்பநிலை கூட கூட இந்த ஒட்டுமொத்தமா வர மைனஸ் பெருமானம் கூடுறதால டெல்டா ஜி பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகும்.
அதாவது ஆரம்பத்துல டெல்டா ஜி பிளஸ் ஆயிருந்தேன்னு சொன்னா வெப்பநிலை கூட கொலை அது வந்து மைனஸ் திசையை நோக்கி பயணிச்சு கொண்டு போகும். விளங்குதா விஷயம்? இது பிளஸ் இது மைனஸ், வெப்பநிலை கூடக்குள்ள இந்த மைனஸ்ல பெருமானம் கூடுறதால டெல்டா ஜி வந்து அந்த நம்பர் லைன்ல பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி பெய்து கொண்டே இருக்கும். அதாவது சுய எல்ஃபு கூடும். ஆனா எங்களுக்கு இவ்விடத்துல அப்படி செல்லல. இவ்விடத்துல சுய எல்ஃபு வந்து மாறாது. டெல்டா எஸ் வந்து பூஜ்ஜியம். அப்ப டெல்டா எஸ் பூஜ்ஜியம் சொன்னா சுய எல்ஃபு வந்து வெப்பநிலையோட அந்த அளவு மாறாது. அது ஒரு குறித்த பெருமானமா தான் இருக்கும். அப்ப உட டி கூட்டல் அதான் செல்லிடுறேன். வெப்பநிலை மாற்றமானது தாக்கம் 2 ஒப்பிடுகையில் தாக்கம் 1 சுய எல்ஃபில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன் மாற்றத்தை ஏற்படுத்துற? வெப்பநிலை கூட கூட டெல்டா ஜி வந்து முதலாவது தாக்கத்துலதான் கணிசமான அளவு மாறுறேன். அதனால சுய எல்ஃபு கணிசமான அளவு முதலாவது தாக்கத்துல தான் மாறுறேன். விளைச்சா? அப்ப உங்களோட 30வது கேள்வியில ஏயும் டியும் சரின்றதால 4th ஆன்சர் வரும்.